இன்னைக்கு டே 4. ஸோ இன்னைக்கு நான் படித்த புக் வந்து லெட்டிங் கோ. இது ஒரு ரொம்ப டிலைட்ஃபுல்லான ரீடு. உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி உங்களோட ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு இனி உங்கள் தாட்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எனி எமோஷன் ஏதாவது இருந்தாலும் அந்த ஃபீலிங்கை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து அதை நேச்சுரல் ப்ராசஸாக அதை ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை ஃபுல்லி ப்ராசஸ் பண்ணும் போது உங்களுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு எமோஷனை பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஃபியர், லவ், ஆங்கர், ரிசென்ட்மெண்ட், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி எவ்ரி எமோஷன், ப்ரைடு, இந்த மாதிரி எவ்ரி எமோஷன்ஸையும் அதோட மீனிங் என்ன, அது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் சம்படி ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வாண்ட் டு ரெகுலேட் உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுறதுக்கு எனி டிஃபிகல்ட்டி இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த புக்கை படிங்க. இட்ஸ் அ வெரி டிலைட்ஃபுல் ரீட். நாளைக்கு இன்னொரு புக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.